இருந்த போதிலும் அந்த ஆண்டவனை நோக்கி தவத்தில் அமர்வது வழக்கம். இப்பொழுதே தவத்தில் அமர்கிறோம். அவர்கள் இருவருக்காக 2 பிள்ளைகள் பெற்றெடுத்தேன். இருந்தாலும் எனக்கும் ஆசை என்பது இருக்குது அல்லவா? யாராக எதிரிலே தோன்றினாலும் பார்த்தாலும் அவர்களை கட்டி பிடிக்க வேண்டும். என்னுடைய விருப்பத்திற்காக, என் ஆசைக்காக அழகான ஒரு குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். இப்போதே செல்கிறேன். என் எதிரே யார் வருகிறார் என்று பார்க்கிறேன். அழகான கல்லிமேல் வந்திருக்கு. கட்டி பிடிச்சு ஒரே ஒரு முத்தம் கொடுங்க சுவாமி. ஆண்டவா 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 ஓ வெல்ல சதாசிவம் சதாசிவம். பெரிய கல் எடுத்து மூஞ்சி மேல கடாதுவோம். தேவி ஜக்கம்மா தேவி ஜக்கம்மா. ஓ அதெல்லாம் சரியா. தவத்தை விடு என்ன தோடு வாங்க மாமா. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவ போராதையா போவோம். ஜெக ஜெகம்மா ஜெக ஜெகம்மா. கொல்ல கொல்ல குள்ளி தெரியவில்லை. நான் தான் அருளா தேவி. அருளா தேவியா? ஆமா. நான் கடு தவத்தில் அமர்ந்திருந்தேன். என் தவத்தை கடுத்தது எதற்காக? மாமா, உங்களை பார்த்த உடனே எனக்கு ஆசை பிறந்து. ஆசையா? வாங்க, கட்டி பிடிக்கலாம். ஒரு முத்த கொடுங்க. வாங்க மாமா. முடியாது பெண்ணே, முடியாது. பாடங்கள்
அதோ பாத்தீங்களா? என்ன அழகான ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தையா? உனக்கு எனக்கு சேர்ந்து பிறந்து விட்டது. ஏன்னா நீ ஒரே ஒரு முத்தம் கொடுத்தேன், அதற்கே பெண் குழந்தை பிறந்து விட்டதா? ஆமாங்க. இல்லங்க, இந்த குழந்தை சற்று நேரம் வச்சிருக்கலாம். எதற்கு? ஆஹா, என்ன முடியாது, நான் தவத்தில் அமர வேண்டும். தவத்தில் அமர வேண்டும். எதுக்கு? இந்த குழந்தை கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். அந்த புறம் சென்று என் உடல் எல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. ஆடை எல்லாம் உளுத்தி அப்படியே ஆகட்டும். பிறகு வருகிறேன். எவ்வளவு வேண்டும்? ஆகட்டுங்க. அருணாதேவி, என்ன இது? அந்த பெண் சென்றால் திரும்பி வரவே இல்லையே, என்னவா இருக்கும்? சரி, அந்த பெண்ணா வந்தால் ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அவள் போனால் போவது. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பெயர் வைக்க வேண்டும். இவளுக்கு என்ன பெயர்? அர்ச்சனாதேவி. அர்ச்சனாதேவி. சரி, இந்த குழந்தையை நானே வளர்க்கிறேன். இதற்கு முன்பதாக நாரதனோ வந்தார், என்னிடம் 2 குழந்தையை கொடுத்தார். அந்த 2 குழந்தையுடன் இந்த குழந்தையும் வளர்க்கிறேன்.